ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம செல்லக்குட்டீஸும் ஒரு தற்குறி மாடும் வந்து நம்ம கிட்ட குலோப் ஜாமுன், அதுவும் மேங்கோ குலோப் ஜாமுன் கேட்டிருக்கீங்க தான் சேர்ப்போம். ஸோ வெல்கம் டு த சமையல் சீரிஸ் எபிசோட் நம்பர் 6. மேங்கோ குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப்பு சுகருக்கு 2 கப் அளவு தண்ணி எடுத்துகிட்டு அதிலே 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி நல்லா வழவழப்பாக மாறிடும். அப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஜீராக்கு எந்த கம்பி பதமும் தேவையில்லை. மேங்கோ எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் பல்ப்பை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் பாலை நம்ம ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், ஒரு ஜூஸ் மாதிரி. இவனை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் ஊற்றி அதில் 1 கப் அளவுக்கு ரவா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் மேங்கோ ஜூஸை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு மேங்கோ குலோப் ஜாமுனுக்கு எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அந்த உருண்டை பிடிக்கும் போது அதில் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. விரிசல் இருந்துச்சுன்னா நம்ம சூடான எண்ணெயில் போடும்போது உடஞ்சிரும். அதுக்கப்புறமா வந்து ஒரு சூடான எண்ணெயில் இதெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஜீராவில் போட்டு நம்ம வச்சிடலாம். இந்த ஜீராவில் வந்து ஒரு 10 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறுனா சூப்பராக இருக்கும். இது நான் வந்து 1 மணி நேரத்துலேயே எடுத்துட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கைஸ். வேற மாதிரி இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பை.